வெல்கம் பேக் டு மை சேனல். சீதாவோட மேரேஜ் விஷயத்தில் முத்து மீனா கடையில் எகைன் பிரச்சனை வெடிக்குது. அதே நேரத்தில் அருணோட அம்மா விஜயாட்ட வந்து பேசுகிறாங்க. அருணோட அம்மா விஜயாட்ட வந்து கொஸ்டின் கேட்டனால என்ன ஆக போகுது அப்படின்றது வாங்க பார்க்கலாம். சீதா லவ் பண்ணுற விஷயம் வந்து முத்து மீனாக்கு தெரிஞ்சு 3 வாரம் ஆச்சு. இதே பஞ்சாயத்தோட இழுத்துட்டு இருக்குது. முத்து வந்து மேரேஜுக்கு வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கு மீனாவும் அவங்க ஃபேமிலியும் சீதாவுக்காக வேண்டி முத்துட்டு வந்து பேசுகிறதும், அதுக்கு முத்து வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு படி மேலே போய் அருணோட அம்மா வந்து விஜயா வந்து டேரெக்டாக மீட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீனா வந்து பூ கட்டிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு கோவமாக வரா முத்து. மீனாட்ட வந்து உங்கள் அம்மாட்ட நீ தான் சொல்லி அனுப்புனியா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு மீனா எங்கள் அம்மாட்ட நான் எதுவுமே சொல்லலை, என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீ போய் சொல்கிற, நீ தான் சீதாவோட கல்யாணத்துக்காக வேண்டி என்கிட்ட வந்து பேச அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா இருந்தால் இப்போ சீதாவை ஆசைப்பட்ட மாப்பிளைக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு முத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அருண் வந்து நல்லவனே இல்லை, மாமா இருந்தாலுமே இதே தான் வந்து சொல்லியிருப்பாரு, நீ வேணா ஆவிக்கிட்ட வந்து பேசுகிற ஆளை வச்சு கேட்டுப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறான். எனக்கு தெரிஞ்ச அக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி அந்த ஆளை வர சொல்கிறேன் அப்படின்னு மீனாவும் சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே விஜய் வந்து டான்ஸ் கிளாஸில் இருக்கும்போது அங்கே அருணோட அம்மா விஜயாவை தேடி வராங்க. அருணும் சீதாவும் வந்து லவ் பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் பையன் தான் அவங்க மேரேஜுக்கு வந்து சம்மதிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே நடந்த பிரச்சனையை மனசில் வச்சுட்டு இப்போ பழி வாங்குறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் வந்து கோவப்பட்டு போயும் இந்த பூ கட்டுற வீட்டில் தான் உங்கள் பையனுக்கு வந்து பொண்ணு கிடைச்சதா, உங்கள் பையனுக்கு என்ன செகண்ட் மேரேஜா, அதனால தான் இவளை வந்து கட்டி வைக்க போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்ட உடனே அருணோட அம்மா வந்து கோவப்படுறாங்க. உங்கள் பையனை சமாதானப்படுத்துவீங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்தால் நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சாமியார் ஒருத்தர் வராரு. மீனா தான் அவர் வந்து வர வச்சிருப்பாங்க அப்படின்னு முத்து வந்து நினச்சிட்டு அவர் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு கொண்டு வந்து இவர் வந்து ஆவியோட பேச வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறான். அந்த சாமியார்ட்ட ஆவியை வர சொல்லுங்க, நான் உடனே பேசணும் அப்படின்னு முத்து சொல்கிறான். அதுக்கு சாமியார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு ஓட பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து முத்து இழுத்து பிடிச்சி வந்து உட்கார வைக்கிறான். அந்த டைமில் விஜயாவும் பார்வதியும் வராங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த சாமியார் வந்து மனோஜோட கட்டை பிரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்த சாமியார் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் சாமியார் மனோஜோட கட்டை வந்து பிரிக்க சொல்கிறாரு. பிரிச்சுட்டு அம்மானு சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மனோஜும் தட்டு மாதிரி அம்மானு சொல்கிறான். அப்போ மனோஜோட வாயில் சாமியார் என்ன பண்ணுறாருன்னா சூடத்தை போட்டுறாரு. விஜயா இதை பார்த்து உடனே பதறி போயிடுறாங்க. பொதுவாக வாயில் அடிபட்டு இருந்தால் ஆப்ரேஷனில் கட்டு போட்டிருந்தா அதை ஹாஸ்பிட்டலில் போய் தான் நம்ம கட்டு பிரிப்போம். ஆனால் இந்த சீரியலில் மட்டும்தான் எதுக்கு எடுத்தாலுமே வந்து சாமியாரை கூட்டிகிட்டு வராங்க. இப்படி தான் இன்றைக்கி வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இனி என்ன ஆகும் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.